லூசிஃபர் செகண்ட் பார்ட் எம்புரான்னு பேரில் வந்து அந்த ஒரு படம் வருது. அந்த படத்தையே பார்ட்னர்ஷிப்பில் தயாரித்தது லைக்கா தான். அவங்களும் மோகன்லாலுடைய மேனேஜரும் சேர்ந்து பண்ண படம் தான் அது. அந்த பட தயாரிப்பிலேயே இவங்க வந்து ஒப்பந்தம் செய்தபடி கரெக்டாக அவங்களால ஃபீட் பண்ண முடியல. ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய நெருக்கடி இருக்கிறதுனால அவங்களால தொடர்ந்து பட தயாரிப்பில் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி தான் வந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லை, இந்தியன் திரைப்படம் அதுவும் கூட லைக்கா தயாரிப்பில் எடுக்கப்பட்ட படம் தான். இப்போ லேட்டஸ்ட்டு நகர்வு என்ன அப்படின்னா, அந்த படத்தையே அவங்க ரெட் ஜெயின் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணதாக ஒரு தகவல் இருக்குது. அதாவது இந்தியன் திரை எதிர்காலத்தில் வரும், ஆனால் அதனுடைய தயாரிப்பாளர்களாக ரெட் ஜெயின் நிறுவனம் தான் இருப்பாங்க, லைக்கா இருக்க மாட்டாங்க. லைக்காவுடைய பெயர் வந்து சும்மா ஒரு கௌரவத்துக்காக போடப்படும், மற்றபடி லாப நஷ்டமெல்லாம் ரெட் ஜெயண்டை சேர்ந்ததாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு அந்த இந்தியன் திரைப்படத்தையே இன்னொரு கைக்கு அவங்க தள்ளி விட்டாங்க. ஸோ அதனால் விரைவில் லைக்கா நிறுவனம் பட தயாரிப்பிலிருந்து விலகுவதற்கான வாய்ப்பு இருக்குது.